தெரியாத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய இந்த மனித சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அருள்கொடை. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, வானவர்கள் அனைவரையும் மனிதனுக்கு சஜ்தா செய்யுமாறு கட்டளையிட்டார். அதற்கு காரணம் என்ன? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து மொழிகளையும் அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வானவர்களை விட மனிதன் ஒரு படி மேல் சிறப்பாக இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த கல்விதான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த கல்விதான் மனிதனுடைய சிறப்பின் காரணம். சூரத்துல் இஸ்ரா பனி இஸ்ராயீலுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். இந்த மனிதனுக்கு ஆதமுடைய மகனுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்திருக்கின்றோம். கண்ணியப்படுத்தக்கூடியவன் யார்? படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றார்? அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்களிலே மிக சிறந்த படைப்பாக படைத்த எத்துணை படைப்புகள் அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்கிறது. இந்த உயிரினங்கள் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது? பறவைகள், இந்த பூச்சிகள், இந்த மிருகங்கள், இந்த மரங்கள், இந்த அனைத்து விதமான பெரிய பெரிய படைப்புகள், வானத்தையும் பூமியையும் பார்க்கின்றோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்துகின்றான். அந்த கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று சொன்னால் அதற்கு காரணம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு கல்விதான். அந்த கல்வியின் மூலமாக தான் அல்லாஹ்வின் தூதருக்கு முதலில் படிங்கள் என்ற வார்த்தை, அந்த வசனம் இறங்குகிறது. அதனால்தான் நாங்கள் வரலாற்றில் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த காலகட்டத்தில், ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்காவில் வெறும் 11 பேர் தான் எழுத படிக்க, அரபி மொழியை எழுத படிக்க தெரிந்தவராக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அல்லாஹ்வின் தூதருடைய தாவத்தை, அழைப்பு பணியை விரிவாக விசாலமாக ஆக்கின பிறகு அல்லாஹ்வின் தூதர் மரணிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ்வுடைய வஹியை எழுதக்கூடிய 40 சஹாபாக்கள் உருவாக்கினார்கள் அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹு அக்பர். அப்புறம் கல்விக்காக அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பதில் போரில் காஃபிர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு அந்த தொகையை வாங்காமல் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த காஃபிர்களில் யாருக்காவது உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்தால் முஸ்லிம்களில் எங்களுக்கு 2 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலை செய்யலாம், நீங்கள் விடுதலை ஆகலாம். அப்ப கல்விக்காக அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு அதிகமாக போராடினார்கள். ஏன்? ஒரு மனிதனுக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்தால்தான் அவன் இறைவனிடம் பக்கம் நெருங்குவான். எது பாவம் என்று தெரியாமல் இருக்கின்ற பல முஸ்லிம்கள், பல இளைஞர்கள், பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். வட்டி வாங்குவது தவறு, ஹராம் என்று பல முஸ்லிம்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கின்றது. தாடியை வெட்டுவது ஹராம் என்று சொல்லக்கூடிய